கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு யார்ட்டையாவது ரசூலுல்லாஹை பத்தி வந்து கேட்டா எத்தனை பேருக்கு ஏலும்? முஸ்லிம்களுக்கு நான் கேட்கிறேன், அதுலயும் கொஞ்சம் அமல் இபாதத்தோட இருக்கிறவங்க ரசூலுல்லாஹை பத்தி சுருக்கமா ஒரு 10 நிமிஷம் அழகா விளங்கப்படுத்துற அளவுக்கு விளப்பம் எத்தனை பேருக்கு இருக்கு? எங்களுக்கு நாங்களே விளங்கிக் கொள்ள இல்லை, எங்களுக்கே சொல்லிக்கொள்ள தெரியா. எங்களுக்கு ஒன்றுல கவலை இருந்தா தானே அதை பத்தி விளங்குவோம், அதை பத்தி படிப்போம், அதை பத்தி கேட்டா விளங்கப்படுத்துறதுக்கு தயாராவோம். எங்களுக்கு இனி அந்த பிக்கர் அந்த யோசனை இல்லைன்னா எப்படி மேலான சகோதரர்கள்? எங்களுக்கே தெரியாது. அப்படி விளப்பம் இல்லாதவங்கள்ட்ட கேட்டு அவங்க மாத்தமான விளக்கங்களை கொடுத்து தான் நிறைய குழப்பம். அப்படித்தான் நிறைய குழப்பம். அவருக்கு இஸ்லாத்தை பத்தி அவர்கிட்ட கேட்டு மாடா இருக்கிறத பத்தி கேட்டா அவருக்கு விளப்பம் இல்லாம ஒரு விளக்கத்தை கொடுத்தா அவங்க விளங்குறாங்க, அடே இதுதான் இஸ்லாம், இப்படித்தானா இருக்கும். ஃபேஸ் கவரை பத்தி கேட்டா அவர் விளப்பம் இல்லாம பதில கொடுத்து அதால பிரச்சனை. ரசூலுல்லாஹ் இவ்வளவு திருமணங்கள் 13 திருமணங்கள் செஞ்சாங்க என்று மாத்தமான விளங்கி இருக்கிறவங்க அவங்க எங்கள்கிட்ட கேட்டா அதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லிக்கொள்ள தெரியாது. நாங்க ஒரு புக் ஒன்று தயாரிச்சிருக்கிறோம் ரசூலுல்லாஹ் பத்தி, கிட்டத்தட்ட 60 பேஜ் இருக்கு, அதுல 60 பேஜஸ் இருக்குது. சுருக்கமாக நபியுடைய பிறப்பிலிருந்து நபியுடைய ரிசாலத் வரைக்கும், நபி பட்டம் கிடைக்கும் வரைக்கும் உள்ளத ஒரு பகுதி. அடுத்தது நபியுடைய ரிசாலத், நபி பட்டம் கிடைச்சதுல இருந்து மதீனா போகும் வரைக்கும் உள்ள பகுதியையும் தெளிவாக எழுதி, அதுக்கு பின்னால அதுல இருந்து ரசூலுல்லாஹ் மௌத் வரைக்கும் உள்ள விஷயங்களையும், நபியுடைய நல்ல குணங்கள், விசேஷமாக மற்ற மக்கள் கலிமா சொல்லாத சகோதரர்கள் அவங்களோட உள்ளத்துல சில சந்தேகங்கள் இருக்கு, தெளிவில்லாம இருக்கிறாங்க, அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், நபியுடைய வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள். யுத்தங்கள் ஏன் யுத்தம் செஞ்சாங்க, அது காரணங்களோட விளப்பம் இல்லாம தான் இருக்கிறாங்க. நபியுடைய திருமணங்களை பத்தி அதுல ஒரு தெளிவு. இப்படி ஒரு 60 பேஜில் உள்ள ஒரு அழகான புக் சிங்களத்தில் எழுதப்பட்டு நிதா பவுண்டேஷனால் எழுதியிருக்கிறாங்க. அப்ப அதை உங்களுக்கு ஏலும், அது அவ்வளவு இல்லை, ஒரு 350 ரூபா 350 ரூபா 400 ரூபா தான் காஸ்ட் ஆகும். அதை கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி அத பங்குடையிலும். ஏந்த கருத்து என்னடா, நாங்க இந்த மற்ற மக்களோட கலந்து வாழ்றோம், எங்களோட ஊட்ட சுத்தி எங்கட தீன் ரொம்ப தெளிவானது. கேட்கிற அவ்வளவு கேள்விக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்கு. பதில் நாங்க விளங்கி கொள்ள இல்லை, அது எங்கட மிஸ்டேக், அது எங்கட தவறு. ஆனா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. மாஷா அல்லாஹ், நாங்க யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் செய்யறோம். ஃபைனல் இயர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நான் முஸ்லிம்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ்க்கு அவங்களுக்கு இஸ்லாத்துடைய விஷயங்களை விளங்கப்படுத்தி அதுக்கு பின்னால் அவங்களுக்கு கொஸ்டின், அவங்களுக்கு வேண்டிய கேள்வியை கேளுங்க என்று நாங்க சொன்னா அவங்க சில கேள்விகள் கேட்கிறாங்க. அவ்வளவு கேள்விக்கும் தெளிவான புத்திக்கு பற்ற மாதிரி சயின்டிபிக்கலி அவங்களுக்கு பதில் சொல்லப்படும். அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாம் சரி, நாங்க விளங்கியிருந்த இஸ்லாம் வேற என்றாங்க.